விஜய் தேர்தலில் போட்டியிட மாட்டாரா? கார் டிரைவர் கொடுத்த அதிரடி வாக்குமூலம். 2026 தேர்தலுக்கு முன்பே விஜய்க்கு செக் வைக்கப்படுகிறதா? அடுத்த 60 செகண்ட்ல மொத்த உண்மையும் உடைய போகுது. தமிழ்நாடே 2026 தேர்தலுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பொங்கலுக்குள்ள கூட்டணி முடிவாகும்னு சொன்ன நேரத்துல தான் இந்த இடி விழுந்திருக்கு. கரூர் பேரணியில நடந்த அந்த 41 பேர் உயிரிழப்பு விவகாரம் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சிபிஐ விசாரணை உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனான்னு எல்லாரையும் விசாரிச்ச சிபிஐ இப்போ விஜயோட கார் டிரைவரை விசாரிச்சிருக்காங்க. அவர் சொன்ன தகவல்கள் விஜய்க்கு எதிரா திரும்புறதா டெல்லி வட்டாரம் சொல்லுது. கரூர்ல நடந்த அந்த சோகம் சதி வேலையா இல்ல தவேகவோட கவனக்குறைவா? சிசிடிவி காட்சிகள்ல பல ரகசியங்கள் சிக்கி இருக்காம். விஜய்க்கு எந்த நேரமும் சிபிஐ சம்மன் வரலாம். கைது நடவடிக்கை பாயுமா? ஒருவேளை கைது நடந்தா விஜய் தேர்தல்ல போட்டியிட முடியாத சூழல் உருவாகும். இது திட்டமிட்ட சதின்னு தவேக தரப்பு கொந்தளிக்குது. ஆனா விசாரணை விஜய்க்கு எதிராவே முடிய வாய்ப்பு இருக்காம். அடடா, தமிழக அரசியல் ரணகளமாக போகுது. விஜய் அரசியலுக்கு வர்றத தடுக்க நடக்கும் வேலையா இது? அடுத்த கட்டமா தவேக மேல்முறையீடு செய்ய பிளான் பண்றாங்க. விஜய் மேல சிபிஐ எடுக்கிற இந்த நடவடிக்கை சரியா இல்ல இது அரசியல் பழிவாங்கலா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அரசியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.